Hi friends, welcome to Shali MK Vlogs. இன்னைக்கு நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எங்க ஊர் மாதா கோயில்ல வந்து 10வது திருவிழா. நாங்க எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அம்மா வந்து இட்லி பண்ணியிருந்தாங்க. ஸோ இட்லியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சிக்கன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்விஷும் அவங்க அப்பாவும் வந்து கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் நானும் தங்கச்சி வந்து ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து தங்கச்சி வந்து என் மடியில் வந்து உட்கார வச்சுருப்பேன், நாங்கள் வந்து காருக்கு மேலே உட்காந்துருப்போம். ஸோ அது மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்தாச்சு. அந்த ஃபோட்டோவும் சூப்பராக வந்து இருந்துச்சு. நாங்கள் பண்ணுறதை பார்த்து பர்விஷு வந்து நானும் வந்து கார் மேலே உட்காருவேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவனையும் வச்சு 2-3 ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் கிசிகா வந்து நேற்று நைட்டு ஃபுல்லும் அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் இன்றைக்கி வந்து காலைல நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு வந்து நாங்கள் பலூனை வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம். அவளும் அந்த பலூனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தா. பலூனை பிடிக்கலாம். அப்புறம் அக்கா வந்து நேற்று நைட்டு திருவிழா கடையை ஒழுங்காக சுற்றி பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால இன்றைக்கி காலையில் போய் பார்த்துட்டு வந்தா. பார்த்து கிசிகளுக்கு தேவையான விளையாட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வந்தா. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானும் தங்கச்சிங்களும் அதை வச்சு விளாண்டுருந்தோம் கொஞ்சம் நேரம். அதை பார்க்கும்போது எல்லோரும் சின்ன குழந்தையவே மாறிட்டோம். இப்போ கொடுத்தாலும் நான் இந்த விளையாட்டு பொருள்லாம் வச்சு விளாடுவேன். எனக்கு இது மாதிரி விளையாட்டு பொருள்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தம்பி தங்கச்சிங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா கதை விட்டுட்டு இருந்தோம். அதனால நேரம் போகிறதே தெரியல. அப்புறம் வந்து நான் கிசியாக்கு வந்து ரெட்டைக்கொடியும் போட்டு விட்டேன். பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் அக்கா அத்தான் கிசி எல்லாருமே வந்து ஈவினிங் வந்து கிளம்பிட்டாங்க. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்கிறதுனால எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் நான் தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே வந்து 10வது திருவிழா போகிறதுக்காக ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ரிஜிக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அஜி வீட்டுக்கு போனோம். ஸ்கூட்டியில் போவோம் அக்கா அப்படின்னா, சரி வா ஸ்கூட்டியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை வச்சு ஸ்கூட்டியில் விட்டு போனேன். அப்புறம் தங்கச்சிங்களாம் கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்குள்ளே வந்து பர்விஷை வந்து கூட்டிகிட்டு திருவிழா கடைக்கு போயிட்டு வந்துடுறான். நேற்று வந்து பர்விஷ் வரல, அதனால வந்து இன்றைக்கி அவனை கூட்டிகிட்டு திருவிழா கடையில் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் பர்விஷ் 3 பேர் போனோம். பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய ராட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் பர்விஷ் வந்து ரொம்ப குட்டி பையன் அப்படிங்கிறனால அவனை வந்து தனியாக வந்து எந்த ராட்டம் ஆட முடியாது. இந்த ட்ரெயின் ராட் வேணால் இன்னொருத்தவங்க கூட உட்காந்து ஆடலாம். அதனால் வந்து இந்த ட்ரெயின் ராட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பர்விஷ் இந்த ட்ரெயின் ராட்டுக்கு போனோம். ஒரு டிக்கெட் 50 ரூபா. நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு 2 பேத்துக்கும் 100 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினில் உட்காந்து அது ரொம்ப குட்டியாக இருக்குது. எனக்கு கால் மடக்கி வைக்கவே முடியல. கால் பயங்கர வலி. சுற்றிட்டே இருக்காங்க. பெரியவங்க ராட்டோட சின்ன பிள்ளைங்க ராட்டு ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க அழகாக நிறைய சின்ன பிள்ளைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. பர்விஷ் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருந்தா. அவன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. அப்படியே பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு எதுவும் பண்ணல, எனக்கு தான் தலை சுற்றிருச்சு.
ஒரு வழியாக ட்ரெயின் ராட் வந்து ஆடி முடிச்சாச்சு. பர்விஷ்க்கு வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை, பாட்டுக்கு அழகாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். எனக்கு தான் பயங்கரமாக தலை சுத்திருச்சு. அப்புறம் பர்விஷ் வந்து வீட்டில் விட்டுட்டு அப்புறம் தம்பி தங்கச்சிங்க எல்லாத்தையும் சேர்ந்து நாங்கள் மறுபடியும் திருவிழா கடைக்கு வந்தோம். தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே சேர்ந்து மாதா கோயிலில் போய் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அப்புறமேட்டு வந்து அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் திருவிழா கடையை வந்து சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். அப்புறம் தங்கச்சி ஒரு கண்ணாடி போட்டிருந்தா, அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த கண்ணாடிக்கும் சூப்பராக இருந்துச்சு. நானும் வாங்கி போட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் மாங்காய், பானிபூரி, ஐஸ்கிரீம், மஷ்ரூம், அப்புறமேட்டு ஜூஸு இது எல்லாமே வாங்கி சாப்பிட்டு இருந்தோம். அந்த ஜூஸ் கடையில் வந்து அந்த பையன் வந்து ஜூஸ் கொடுத்து வாங்குவாங்கள்ல, அப்படியே ஐஸ்கிரீம் கடையில் நிறைய ஐஸ்கிரீம் கொடுத்து சின்ன பிள்ளைங்களை ஏமாற்றுவாங்க. அதே மாதிரி அந்த பையனும் பண்ணிட்டு இருந்தான். பார்க்க காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் நான் தங்கச்சிங்க எல்லாருமே சேர்ந்து ராட்டு விளாட்லான்ட்டு ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராட்டை பார்க்க போனோம். அங்கே போனோம், கூட்டத்தைப்பட்ட அவ்வளோ கூட்டம். அதனால சரி இந்த கூட்டத்தில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் வந்து கோயிலே உட்காந்துருந்தோம். கொஞ்சம் கடைகளை சுற்றிட்டு மறுபடியும் சரி ராட்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் இன்னும் கூட்டம் குறையில, நிறைய கூட்டம் இருந்துச்சு. பரவாயில்ல போய் ஆடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தங்கச்சிங்க எல்லாருமே வந்து வரிசையில் நின்றுட்டு இருந்தோம். பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக பக்கத்தில் போயாச்சு. நாங்கள் டிராகன் ராட்டு தான் ஆடுறதுக்கு நின்றுட்டு இருந்தோம். நேற்று தான் லாஸ்ட்டு சீட்டு கிடைக்கல, இன்னைக்கு கண்டிப்பாக லாஸ்ட்டில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து லாஸ்ட் சீட்டு கிடச்சிருச்சு. ராட்டில் ஆடி முடிச்சோடனே அப்புறமேட்டு வரும்போது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.